சொல்லுங்க ஜி. படாங்களே பந்து விளையாண்டுட்டு வந்த பிறகு என்ன நடந்துச்சு? ஓகே, ஏன்னா இந்த வீடு வந்து ஃபேஸிங் த ஃபீல்ட். ஸோ அப்போ என்னாச்சுனாக்கா, நான் ஒரு 7:30 மணி வரைக்கும் அந்த இருட்டுற டைம் வரைக்கும் விளாண்டுட்டு வந்தேன்க்கா வீட்டுக்கு. வந்தோடனே அந்த வீடு என்ட்ரன்ஸ் பூந்தோடனே யூ கேன் சி த ஸ்டாக்கீஸ். கொஞ்சம் முன்னுக்கு ரைட்ல ஸ்டாக்கீஸ் இருக்கும். ஆஸ் யூசுவல் அந்த தாத்தா வந்து அந்த ஒரு குரங்கு மாதிரி முட்டி போட்டு அந்த படியில போறாரு. ஓகேக்கா. ஆனா அந்த அவர் ஒரு 3 ஸ்டெப் மேல ஏறினதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு 2 காலு மட்டும்தான்க்கா, அந்த அங்கிள் மட்டும்தான் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வயசானவங்களோட காலு. ஆனா அது ஆம்பளை கால பொம்பளை கால, வெரி ஸ்மால் காலு. அந்த காலு மட்டும் போனுச்சு. என்னடா இது புதுசா இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி பயந்துட்டேன் பாத்துட்டு, என்னடா அது புதுசா இருக்கு அப்படின்னு. இந்த டைம் வந்து அப்பா வந்து இந்த ஹால், அப்பாவும் பார்த்தாரு, நானும் பார்த்தேன். ஏன்னா அந்த வீட்டுலக்கா எங்களால ஒரு சாமி படம் கூட வந்து அடிக்க முடியாது, அந்த ஆணி இறங்காது. ஸோ சாமி படம் வந்து அம்மா வந்து கேபினெட்ல சாட்சி வச்சிருப்பாங்க. விளக்கு ஏத்தனா விளக்கு அமைச்சிரும். சோறு வந்து சமைச்சாங்க, அப்பதான் சமைப்பாங்க, ஒரு 30 மினிட்ஸ்ல கெட்டு போன மாதிரி இருக்கும். பால் வந்து ஒரு மாதிரி அப்படி என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பூசணம் பூத்து போயிடும் சீக்கிரமா, அந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்பா நானும் பாத்துட்டோமா, அப்பா ஃபால் சிக், பெட்ரிடன், 2 மாசம் படுக்க. என்ன ஆமா, அப்பா வந்து பிக் சைஸ்க்கா, அவர் ஒரு 70 கிலோ இருப்பாரு அவரோட ஹைட்டுக்கு. அப்பா வந்து அப்படி ரொம்ப ஸ்கின்னியா ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கான ஒரு ஆள் வந்து உடம்பு குறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுக்க. அவருக்கு வந்து நாங்க தண்ணி வந்து படுத்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஸோ லிட்டரலி ஒரு கோமா பேஷண்ட் இருந்தா எப்படி அந்த மாதிரி தான். கிளினிக், ஹாஸ்பிட்டல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஆல்ரெடி ஃபைனான்சியலி டவுன். ஸோ என்ன அதாவது இந்த மாதிரி ஆச்சு. அப்பா பார்த்தோன்னே பெட்ரிட்டு எங்களுக்கும் தெரியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து மேமா எங்களால முடியலன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்தாரு. அவர் சொன்னாரு, ஐயா உங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு பெருசா பின்தொடர்ந்து வந்துருச்சு, உங்க குடும்பத்தை வந்து பெருசா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பெருசா மாட்டி விட்டுருச்சவங்கள, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியாகலன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு தண்ணி என்னமோ கலந்து அப்பா கொடுத்தாரு. இவர் வந்து குடிச்சிட்டு, இன்னும் ஒரு நாள்ல இவரோட மூஞ்ச பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இங்க நடக்குது அப்படின்னு. அப்பா தண்ணி குடிச்சு அந்த ஒரு நாட் ஈவன் ஒரு 10-15 ஹவர்ஸ்க்கா அப்பாவோட மூஞ்சி வந்து ஒரு மண்டை ஓடு இருக்கும்ல, எக்ஸாக்ட்லி ஒரு மண்டை ஓட வந்து அந்த ரிசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வெறும் அந்த மண்டை ஓடு மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ எங்கெங்கயோ போனோம்க்கா. வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 6 to 8 வீக்ஸ் கிட்ட இங்க அங்க நிறைய இடத்துல சாமி பாக்குறது அப்படின்னு. இங்க போனாலும் வந்து இல்ல இவருக்கு ஒண்ணும் இல்ல, இவர் நல்லா தான் இருக்காரு, இவருக்கு உடம்பு மட்டும் தான் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாளுக்கா கூட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. இதே மாதிரி தான் ஒரு சாமியார் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே அப்பா வந்து என்டர் த ஹவுஸ். அவர் சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, நான் கால் எடுத்து வச்சா நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன், நான் இங்கேயே பாச்சிலே உட்காந்துக்கிறேன். அப்பக்கா அந்த தாத்தா வந்து 90 degrees பெண்ட் பண்ணி நடந்தா எப்படி நடப்பாரு. எங்க அப்பா எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ வந்து ஒரு வயசான குரல் வந்து நடுவில் எங்கள்கிட்ட பேசிட்டு போனதை நாங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து about 10 o'clock at night. ஒரு நடுவில் வந்து அவர் வந்து ஒரு மாதிரியா ஒரு தூய தமிழ் அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த 90 degreesல அவரு ஏஞ்சி பெண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கிரால் பண்ணி வீட்டுக்கு போனாரு பாருங்க. தெரிச்சிட்டேங்க, பிளாட். ஐயோ, அங்கே பிளாட். அப்படியே உட்காந்துட்டேன், இந்த மூவ்மெண்ட் எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு. ஆனா அது என்ன ஒரு நல்ல டைம்னா, அந்த டைம் வந்து மாமா அப்புறம் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க கூட. ஸோ தெரிஞ்சிச்சு தாத்தா வேலையை காட்டிட்டாரு அப்படின்னு. ஸோ அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு டெம்பிள் தெரியும், நாங்க ரொம்ப வருஷமா அந்த டெம்பிள் போவோம். அது காப்பார் உள்ளுக்கு ஒரு டெம்பிள். அப்பாவை அப்படியே தூக்குனாங்க மாமா, அக்காவோட பாய் ஃப்ரெண்ட், இப்ப அவரும் மாமா தான், 2 பேரும் தூக்கி அப்படியே காலில போட்டுக்கா, கேட்ட கூட சத்துல நேரா காடி காப்பார் போயிட்டோம். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம் கண்டிப்பா.